இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் டியான் சீசன் 1 எபிசோட் 2. இந்த டியான் அப்படிங்கிற பையனுக்கு டெலிகானசிஸ் பவர் இருக்கும். அதை வச்சு வீட்டில் இருக்கிற திங்ஸ் பொம்மை எல்லாத்தையுமே பறக்க வச்சுட்ருப்பான். அது மட்டும் இல்லை, ஆற்றுல இருக்க தண்ணியை கூட அப்படியே வானத்தில் பறக்க வச்சுட்ருப்பான். இந்த மாதிரி போயிட்டுருக்கப்ப அவங்க நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருக்கும்போது வெளியில் ஒரே இடி மின்னல் மழையாக இருக்கும். அப்போ வெளியில் போய் பார்க்கும்போது இங்கே பாருங்கம்மா மலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு காமிக்கிறான். அதில் அவங்க அப்பாவும் இருக்கார். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பேய் மாதிரி தான் இருக்குது. இவங்க அப்பா மார்க் வந்துட்டு இங்கே இருக்காதீங்க, இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்கேருந்து உடனே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நிக்கோல் வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. அம்மா அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துல நிற்காத வா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை வந்து தூங்க வச்சிடுறாங்க. ஆனால் நிக்கோலுக்கு வந்து சுத்தமாகவே தூக்கம் இல்லை. ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பவர் இருக்குது. அதோட நம்ம வந்து மார்க்கை பார்த்தது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி புயல் மழை வரும்போது இந்த மாதிரி பேய் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதை பற்றியே யோசிச்சுட்டு அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்போ தான் அந்த சார்லட் அப்படிங்கிற பொண்ணோட நம்பர் வந்து இவங்க அப்பா ஜாக்கெட்டில் இருந்தது வந்து யோசிப்பாங்க. சரி, இந்த நம்பருக்கு பேசாமல் கால் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கால் வந்து அவள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் வந்து மார்க்கோட ஒய்ஃபு, என்னோடய பேர் வந்து நிக்கோல். நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உங்களை காப்பாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை கேட்குறேன். நான் ஒன்றும் போலீஸ்லாம் கிடையாது, இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க நிக்கோல். அவங்களும் சார்லட் வந்து இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த ரிப்ளைவுமே பண்ணலை, மறுபடியும் கால் எதுவும் பண்ணலை. இப்போ டியானும் அவங்க அம்மாவும் வீட்டில் இருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்நேரத்தில் நம்மளை பார்க்குறதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் பயந்துட்டே போய் கதவை திறக்கிறா. அது வந்து போலீஸு. இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு. இல்லை, என்னோட பையன் உள்ளே தூங்கிட்டு இருக்கா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கோல் கேட்கும்போது இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாரு. இல்லையே, யார் இவங்க அப்படின்னு வந்து நிக்கோல் கேட்கும்போது இந்த பொண்ணோட பேர் வந்து ஜில். நேற்று வந்து ஒரே புயல் அந்த மாதிரி இருந்ததுனால இந்த பொண்ணு வந்து மிஸ் ஆகிட்டா, அதான் இந்த சைடு எதுவும் பார்த்தீங்களான்னு கேட்டு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. இப்போ நிக்கோல் வந்து நம்ம பேட்டுக்கு கால் பண்ணி சார்லட்டை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். இந்த பேட் வந்து மார்க்கோட ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ உனக்கு சார்லட் பற்றி ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் சொல்கிறான், அவளை பற்றிலாம் அவனுக்கே ஏதோ பெருசாக தெரியாது, அவள் ஆபத்தில் இருக்கும்போது அவன் வந்து காப்பாற்றினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவன் சொல்கிறா, இல்லை அவரோட ஜாக்கெட்டில் அந்த பொண்ணோட நம்பர் இருந்தது, அதனால தான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா அந்த நம்பரை கூட நான் 5 நிமிஷத்தில் அவள் யார் என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் அதுக்கு இவன் வந்து அவளோட நம்பர்லாம் உனக்கு தேவையில்லை, நான் வந்து அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அதனால் அவள் திருப்பி என்னை காண்டாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. இப்போது டியானுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ யோகா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து யோகா கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பவர்ஸ் இருந்து வெளியில் போகும்போது இவனோட பவர்ஸை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதனால யோகா பொசிஷன் சொல்லித்தராங்க. ஆனால் அவனால் நிற்க முடியல, கீழே விழுந்துடுறான். சரின்னு அடுத்த ஒரு பொசிஷன் வந்து சொல்லித்தராங்க. அதை வந்து நின்றுட்டு செஞ்சுட்டு காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கான். சரி ஓகே, இதுவும் நமக்கு செட் ஆகலை, வேறு ஏதாவது நான் உனக்கு புது பொசிஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகா சொல்லித்தர போகும்போது அங்கே வந்து ஒரு அணில் ஓடுறத பார்த்துட்டு அம்மா அணில் அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்து அந்த அணிலை பிடிக்கிறதுக்காக போகிறான். ஆனால் அது வேகமாக ஓடி மரத்துக்கு மேலே போயிடுது. ஐயோ, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, என்னால் ஏற முடியாது, நீயே இப்போ வரியா, நான் அங்கே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி டியான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த அணிலுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிடுறான். அவன் அந்த இடத்துக்கு எப்படி போனான் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியல. அவனுக்கு ரொம்பவே பயமாயிருது. இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றான். அம்மா என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இவ்வளோ தூரத்துக்கு எப்படி நீ ஏறி போன, இந்த மரத்தில் எப்படி ஏறின அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரியலம்மா, இந்த அணிலை பிடிக்கணும்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இவனுக்கு வந்து டெலிபோர்ட்டேஷன் பவரும் இருக்கும். அந்த பவரை வச்சு இவன் எந்த இடத்துக்கு நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக அவனால் மூவ் பண்ணிட முடியும். இப்போ அவனுக்கு அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால மூச்சு திணறல் ஏற்படுது. உடனே இன்ஹேலர் எடுத்துகிட்டு ஒரு ஏணியை எடுத்துகிட்டு வந்து இவனை வந்து ஃபஸ்ட்டு காப்பாற்றுறாங்க அவங்க அம்மா. ஏணி போட்டு மேலே ஏறி அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஹேலர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களோட ஃப்ரெண்டு டாக்டர் கேட் கிட்டேருந்து இவங்களுக்கு கால் வருது. என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து தெரிஞ்ச ஒரு வேலை இருக்குது, அதுக்கு வந்து நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் கிட்ட சொல்கிறான். ஆனால் நிக்கோல் வந்து யோசிக்கிறான். ஏன்னா டியானுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கிறது வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா ஆபத்தாயிரும். நம்ம இந்த இடத்துல இருக்கிறதா நமக்கு சேஃப், சிட்டிக்கு போனோன்னா கண்டிப்பாக ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா வரட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போல்லாம் வந்து இங்கே ஆளே எடுத்து முடிச்சிருவாங்க, ஒழுங்கு மரியாதையாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இவளும் சரி ஓகே, நான் அவளுக்கு வேறு வழி இல்லை, சும்மா அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு டியானை கூட்டிகிட்டு கிளம்புறா. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி டியானுக்கு வந்து சொல்கிறா, உன்னோட பவர்ஸ் எதையுமே நீ வெளியில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏமா, இது வந்து சூப்பர் பவர் தானே, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது, அப்போல்லாம் கிடையாது, உனக்கு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அதனால் நீ வெளியில் எந்த பவர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரா.
ஒரு சைடு பேட் இந்த சார்லட் அப்படிங்கிற பொண்ணு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோவை வச்சு ஃபேஸ் ரெகக்னைசேஷன் ஆப்பில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு இந்த பொண்ணு கண்டுபிடிச்சா ஒரு வேளை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணை காப்பாற்றும் போது தான் மார்க் வந்து இறந்து போயிருப்பான். அதோட மார்க் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருப்பான். அவன் பாதியிலே அவனோட ப்ராஜெக்டை வந்து நிறுத்திட்டு போயிருப்பான். அதே நம்ம கண்டினியூ பண்ணணும், அவனோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுக்கு வந்து ரொம்பவே ஆசை. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க கம்பெனியோட பொண்ணு, அதாவது இவங்க வந்து எம்டி மாதிரி இருப்பாங்க, இவங்க கிட்ட போயிட்டு கேட்குறான் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஒரு சைடு இங்கே நிக்கோலும் டியானும் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ டியானுக்கு பிடிச்ச சாக்லேட் வந்து அங்கே இருக்கும். அம்மா எனக்கு அந்த சாக்லேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சும்மா டியான் அந்த சாக்லேட்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஆனால் இவன் வேணும்னு நினச்சதுமே அந்த சாக்லேட் அவன் கிட்ட மறந்து வந்துடுது. சாக்லேட் தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் போய் அந்த இடத்துல வைக்கிறாங்க. பார்த்தா மறுபடியும் அந்த சாக்லேட் அவங்ககிட்ட வந்துடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாக்லேட்டை மட்டும் அவனுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இவனுக்கு அந்த சாக்லேட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த ரேக்கில் இருக்கிற எல்லா சாக்லேட்ஸுமே அவங்ககிட்ட பறந்து வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பறந்து வரது அந்த கடையோட ஓனர் பார்த்தா நமக்கு தான் ஆபத்து, அதனால வா நம்ம சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ஒரு வேளை அந்த இன்டர்வியூக்கும் வந்துடுறாங்க. இந்த இடத்துல வந்து டியானையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வெளியில் அவனை தனியாக விட்டால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து டியானை விட்டுட்டு அவள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்கா. அவளோட ஃப்ரெண்டு கேட் தான் வந்து டியான் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு கால் வந்துடுது. ஸோ இவளோட கேபினில் கூட்டிகிட்டு போய் டியானை உட்கார வச்சுட்டு நீ இங்கே இரு, எங்கேயும் வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கால் அட்டன் பண்ணிட்டு வெளியில் போயிடுறா. ஆக்சுவலாக அது எல்லாமே கண்ணாடி வச்ச ரூம் தான், அதனால ஆப்போசிட்லேருந்து எல்லாமே தெரியும். இங்கே ஒரு சைடு நம்ம நிக்கோல் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தன்னோட பையன் ஏதாவது குறும்பு பண்ணுறானா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு வந்து இப்போ ரொம்பவே போர் அடிக்குது. ஸோ மொபைலில் வந்துட்டு பேட் கூட வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா பேட்டுக்கு வந்து இவனை ரொம்பவே பிடிக்கும். இவன் தான் வந்து மார்க்குக்கு அப்புறம் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். எதனாலனா மார்க் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னோட பையனை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால தான் பேட் வந்து டியானை ரொம்பவே நல்லா பார்த்துப்பான். இப்போ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து மொபைலில் வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது மொபைலோட சார்ஜ் குறைஞ்சிருது. அம்மா சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போசிட் சைட்லேருந்து சைகை காமிச்சிட்டு இருக்கான். ஆனால் இவங்களால எதுவுமே செய்ய முடியல. இப்போ சார்ஜ் வேறு எல்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு சைடு பயந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு டியான் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். யோகா பண்ணுறான், அந்த ரோலிங் சேரில் உட்காந்துட்டு சுற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணிவிட்டு அந்த ரோலிங் சேரில் சுற்றிட்டு இருக்கும்போது அவனோட பவரை வச்சு அந்த சேரவே அப்படியே தூக்கிடுறான். அவன் ஹைட்டுக்கு போனதை பார்த்துட்டு இவங்க அம்மா இங்கே வந்து பயந்துடுறாங்க. இன்டர்வியூவை பாதியிலே விட்டுட்டு டியான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு முதல்ல இதை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவனும் கீழே இறங்கிடுறான். இப்போ இதனால இவங்க பாதியில் இன்டர்வியூ விட்டுட்டு போனதுனால இவங்களுக்கு இந்த வேலையும் கிடைக்கல. இதை பார்த்துட்டு இந்த கேட் வந்து ரொம்பவே திட்டுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது வந்து டியான் அப்படின்னு சொல்ல வந்துட்டு உடனே சரி ஓகே நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா உடனே வந்து பேட்டுக்கு தான் கால் பண்ணி இவனை பற்றி விசாரிக்கிறான். ஏன்னா பேட் தான் இப்போ வந்து நிக்கோல் கூட கொஞ்சம் டச்சில் இருக்கிறது. உனக்கு டியானை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன அவன் ரொம்பவே ஜாலியான பையன், இன்டெலிஜென்ட்டான பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வேறு ஏதாவது நிக்கலை பற்றி சொன்னாலும் நிக்கல் வந்து எதுவும் சோகமாக பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு இவன் வந்து ஆமாம் அவளோட ஹஸ்பண்டை பற்றி நினைக்கும் போது அவன் வந்து கொஞ்சம் சோகமாக இருப்பா, அப்செட்டாக இருப்பா, வேற ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். இவளும் வந்து எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இவனும் அவளை ஏதாவது தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு பேட் கிட்டேயும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். ஒரு சைடு வீட்டில் நிக்கோல் வந்துட்டு டியானோட பவர்ஸ்னால வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து பறந்துட்டுருக்கோம்ல, அதனால் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து ரீமாடல் பண்ணி வச்சுட்ருப்பா. இவன் வந்து ஏதாவது பண்ணால் கூட வீட்டில் இருக்கிற திங்ஸுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த டைமிங்கில் நம்ம டியான் என்ன பண்ணுவான் அப்படின்னா எனக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஸோ அதை வச்சு நான் எனக்கு ஒரு காஸ்டியூமும் எனக்கு ஒரு பேரும் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு காஸ்டியூமாக போட்டுட்டு ஒவ்வொரு பேராக வந்து சொல்லிட்டு இருக்கான். அம்மா இது எப்படி இருக்குது, அம்மா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாறு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்டியூமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு நீ எதுவும் பண்ணக்கூடாது, பேசாமல் அமைதியாரு அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் யாரோ டோரை நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா போய் அவங்கள பார்க்குறாங்க. அது வந்து ஆக்சுவலாக பக்கத்து வீட்டுக்காரவங்க. நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கேன், உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் ரிசீவ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. இப்போ யாரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோர் இப்போ வெளியில் போய் பார்க்குறா. யாருமே இல்லை. மறுபடியும் வந்து டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் கதவு திறந்தால் மேலேயே பார்க்காதீங்க, கீழேயும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு ஒரு வாய்ஸ். இது வந்து நம்ம டியானோட ஃப்ரெண்டு எஸ்பெரன்ஸா. இவளுக்கு வந்து ஆக்சுவலாக கால் நடக்க முடியாது, வீல் சேரில் தான் வருவா. எங்கள் அப்பா இங்கே ஒரு வேலையாக வந்திருக்காரு, நான் டியானை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டியானை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ஓ நீ தான் அந்த எஸ்பெரன்ஸாவா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி டியானோட ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டியான் ஒரு சைடு ஃபைனலாக அவனோட காஸ்டியூமையும் பேரையும் வந்து முடிவு பண்ணியிருப்பான். இவனோட பேர் வந்து மைண்ட் மூவர் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பான். ஏன்னா இவனோட திங்ஸ்
பவரை வச்சு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மூவ் பண்ண முடியும்ல. அதனால் மைண்ட் மூவர்னு வச்சு அவன் ரூமில் ஒரு சேர் இருக்கும், அதை வந்து இப்போ அங்கே போ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அதுவும் மூவ் ஆயிடுது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. உன்னை பார்க்குறதுக்கு உன்னோட ஃப்ரெண்டு எஸ்பரன்ஸா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அச்சோ நீ இந்த நேரத்தில் வந்துட்டியா, நான் ஃபைனலாக என்னோட காஸ்டியூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன், நீ என்னோட காஸ்டியூமை வேறு பார்த்துட்டு, ஸோ நான் இப்போ மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். ஏன்னா இப்போ வந்து அவங்க அப்பா வந்திருப்பாங்க. சரி ஓகே நான் கிளம்பணும், இந்த காஸ்டியூம் உனக்கு நல்லா தான் இருக்குது, நம்ம சூப்பர் ஹீரோவை பற்றி யாராவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல, அதனால் அது விஷயம் எனக்கு தெரிஞ்சதாக இருக்கட்டும், அதனால் இந்த காஸ்டியூம்லாம் நீ எதுவும் மாற்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து கிளம்பிடுறா. இவளை போயிட்டு காரில் ரிசர்வ் பண்ணி விட்டுட்டு அவங்க அம்மாவும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நிக்கோல் வந்து மேலே பைனாகுலர் இருந்து பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக இந்த விஷயத்த அவன் பார்க்கல. இந்த இடத்துல ஏதாவது தப்பு நடக்க போகுதா, யாராவது கெட்டவங்க இருக்கீங்களா, அப்படி ஏதாவது நடந்தால் நான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஏதாவது பைனாகுலர் மூலியமாக தப்பு நடக்குதான்னு பார்த்துட்ருக்கான். இவன் வந்து அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட் வரான். ஆக்சுவலாக நிக்கோலுக்கும் டியானுக்கும் வந்துட்டு சைனீஸ் ஃபுட் வந்து வாங்கிட்டு வந்திருப்பான், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் வந்து சார்லட்டை பற்றி தான் இப்போ கேட்பான். சார்லட்டோட நம்பரை கொடுத்தா தான் என்ன கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியாக வந்து அவள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை அதெல்லாம் வேணாம், அவளோட நம்பர் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மறுபடியும் அவன் சொல்கிறான், அந்த நம்பர் இருந்தால் நான் 5 நிமிஷத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதனால் நமக்கு தானே யூஸ், அவன் எனக்கும் தானே ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது எதையுமே அவள் அக்செப்ட் பண்ணல. சரி ஓகே நம்ம கிளம்பும்போது இவளுக்கும் வந்து அவனை பார்த்துட்டு பாவமாக இருக்குது. அதனால கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி சரி ஓகே நான் அவளோட நம்பரை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இந்த டைமிங்கில் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு அப்பா வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. அந்த குழந்தையோட பொம்மை வந்து கீழே விழுந்துருது. அதை வந்து அவங்க அப்பா கவனிக்காமல் வந்து போயிட்டுருக்காங்க. டியான் வந்து இங்கே உள்ளே இருந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த பொம்மை கீழே விழுந்துருச்சு, அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களுக்கு கேட்காம அங்கேருந்து போயிட்டாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பொம்மை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அப்படி வந்ததுமே உங்களோட பொம்மையை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து இவன் கத்திட்டு இருக்கான். இங்கே ஒரு சைடு நம்ம பேட்டும் நிக்கோலும் வந்து இவன் ரூம்குள்ளே தானே இருந்தான், எப்படி இவனோட வாய்ஸ் கீழே கேட்குதுன்னு பார்க்குறாங்க ஷாக்கா. அது மட்டும் இல்லை, அவன் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே கார் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு இவனை வந்து இடிக்கிற மாதிரி. அவங்க அம்மா வந்து பயந்து போய் கார் அப்படின்னு கத்துறாங்க. அந்த கார் இவனை இடிச்ச மாதிரி காட்டுறாங்க, ஆனால் அது கிடையாது. அவன் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட போயிடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்த பேட்டுக்கு பயங்கர ஷாக்கு. இவன் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான், இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஒரு சைடு நம்ம நிக்கோல் வந்துட்டு இவனோட பவர்ஸ் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.